ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியில் நம்ம போய் தான் லட்டெல்லாம் வாங்குவோம். ஆனால் இப்போ திருப்பதியில் போயிட்டு அங்கே அவ்வளோ க்ரௌடில் லட்டு வாங்காமல், திருப்பதி லட்டோட பிரியர்கள் எல்லாமே அதே லட்டு வேறு ஒரு கோயிலில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கோயிலில் ஒரு சில டைம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது என்ன கோயில்னு சொல்கிறேன். திருப்பதி பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸாகவும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பதி என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தான். அதற்கு பிறகு அனைவரோட நினைவுலையும் வருவது திருப்பதி லட்டு தான். இந்த இனிப்பு மிகவும் சுவையாக இருக்கிறதுனால இந்த பிரசாதத்திற்கு அனைவரும் அடிமை அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த லட்டு பிரசாதத்திற்காக தினமும் பலர் வரிசையில் நின்று வாங்கிட்டும் போகிறாங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தினமும் லட்சக்கணக்கான லட்டு பிரசாதம் விற்பனை பண்ணுறாங்க. இது தொடர்பான வருமானமும் பல கோடியில் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இந்த லட்டுக்காக பக்தர்கள் திருமலை திருப்பதி சுவாமியை தரிசித்து அதுக்காக தான் திருப்பதிக்கும் போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் திருப்பதியில் மட்டும் இல்லாமல் இந்த லட்டு பிரசாதம் வேண்டுமானால் வேறு ஒரு கோயில்லையும் தராங்க. அதில் முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகொண்டா கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த லட்டு பிரசாதம் அங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தினமும் கிடையாது, இது மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டு பிரசாதம் சுமார் 5000 முதல் 6000 வரை இந்த கோயிலில் விற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லட்டு பிரசாதம் பிரத்யேகமாக ஏற்பாடு செஞ்சப்பட்டு இங்கே கவுண்டரில் விற்பனை செய்கிறதாகவும், மாதத்தில் ஒரு நாள் இந்த விற்பனை நடக்கிறதாகவும் இந்த கோயிலில் சொல்கிறாங்க. இது விசாகப்பட்டினத்தில் இருக்க ருஷிகொண்டா கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி அங்கே லட்டு வருது அப்படின்னா, திருமலை லட்டு விற்பனை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடைபெறும் அப்படிங்கிறாங்க. திருமலையில் இருந்து நேரடியாக இங்கு பக்தர்கள் வருகிறார்கள் அப்படின்னும், திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதனால இந்த லட்டுக்கள் இந்த கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு தேவஸ்தானத்தினால விற்கப்படுறாங்க. அதாவது திருப்பதியில் இருந்து இந்த ருஷிகொண்டா கோயிலுக்கு லட்டுகள் அங்கே சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலின் ஏஇஓ ஜெகன் கூறுகையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லட்டுகள் ஒரு வாரத்தில் 10,000 வந்தால் தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து மேலும் 5000 முதல் 6000 லட்டுகள் வரை கொண்டு வரப்படும் அப்படின்னும், குறிப்பாக தேவஸ்தான ஏஇஓ சொன்னது என்னன்னா, அனைவரும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி லட்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தேவஸ்தானம் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இப்போது திருப்பதியில் கிடைக்கிறத விட இங்கே லட்டுகள் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னும், ஆனால் இங்கே மாதத்தில் ஒரு நாள் கிடைக்கிறதுனால இது ஒரு அரிதான இதாகவே அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலில் ஒவ்வொரு பக்தரும் 2 லட்டுகள் வழங்கப்படும். ஆனால் பக்தர்கள் இங்கு லட்டுகளை வாங்குவதால் வரம்பு நிர்ணயம் செய்யப்படவில்லை அப்படி என்றும், இருப்புக்கேற்ப லட்டுகளை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் 2 கொடுப்பது மற்றும் தெளிவான யோசனையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட நிர்வாகிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து லட்டு கொடுக்கப்படும் சனிக்கிழமையில் பக்தர்கள் இங்கு அதிகம் வருவதால் தலா 2 லட்டுகள் தரதாகவும், தேவைப்பட்டால் மேலும் 2 லட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்கே சில கட்டுப்பாடுகளும் வச்சுருக்காங்க. திருப்பதியோட லட்டு இந்த கோயிலில் மட்டும்தான் இப்போ தராங்க டைரெக்டாக. மற்ற எந்த கோயில்லையுமே தரதில்லை. இந்த கோயிலோட பேர் ருஷிகொண்டா கோயில். அதாவது திருப்பதியில் இருக்கிற திருமலையில் இருக்கிற அந்த லட்டுகளை இங்கே வர வச்சு இங்கே இருக்க பெருமாளுக்கு பிரசாதமாக மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை இங்கே பிரசாதமாக தராங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.